அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறத பார்க்கிறோம். இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிகள் கிட்ட வேட்பாளர்கள் வர வேண்டியது இருக்கு. ஆனா பெரும்பாலான உறுப்பினர்கள் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்காங்க, வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்கன்றதை பார்க்கிறோம். நம்முடைய செய்தியாளர் தாயுமானவன் இணைப்பில் இருக்கிறார். தாயுமானவன், இதுல பெரும்பாலும் ஹெவி வெயிட்ஸ் களமிறக்கப்பட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? எத்தனை புதுமுகங்கள் இருக்கிறாங்க இந்த பட்டியலில்? இதுல நிறைய பேருக்கு வாய்ப்புகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பலருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது. இதே போல முன்னாள் அமைச்சர்கள் பலருக்கும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 23 பேர் அடங்கிய பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது. அதுல அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி உட்பட முன்னாள் அமைச்சர்கள் அடங்கிய பட்டியல் 23 பேர் அடங்கிய பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக தான் தற்போது இரண்டாவது கட்டமாக 127 பேர் அடங்கிய பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல 10 முன்னாள் அமைச்சர்களுக்கு வாய்ப்புகள் என்பது போட்டியிடுவதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர்ல பிவி ரமணா, மாதவரத்துல மாதவரம் மூர்த்தி, காஞ்சிபுரத்துல சோமசுந்தரம், ஓசூர்ல பாலகிருஷ்ண ரெட்டி, கீழ்பெண்ணாத்தூர்ல ராமச்சந்திரன், அதே போல் செய்யாறுல முக்கூர் சுப்பிரமணியன், அதே போல் திருப்பூர் வடக்குல MSM ஆனந்தன், கிணத்துக்கடவுல தாமோதரன், பொள்ளாச்சியில மீண்டும் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. உடுமலையில மீண்டும் உடுமலை ராதாகிருஷ்ணனுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. கடலூர்ல MC சம்பத் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. கன்னியாகுமரியில தளவாய் சுந்தரம் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இப்படியாக முன்னாள் அமைச்சர்கள் பலருக்கும் இந்த முறை தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு என்பது அதிமுக தரப்புல வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல கூடுதலாக பார்த்தோம் என்றால் லால்குடியில லாட்டரி அதிபருடைய மனைவி மார்ட்டினுடைய மனைவி லீமா ரோஸ் மார்ட்டின் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கதாகவும் இந்த வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பட்டியல்ல கவனிக்கத்தக்கதாகவும் மாறி இருக்கிறது. இவை தவிர்த்து பல புதுமுகங்களுக்கு இங்கே வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. பல பேருக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கான பட்டியல் என்பது இன்னும் வெளியாகவில்லை. சென்னை மாவட்டத்தில் ஒரு சில தொகுதிகளை கூட்டணிக்கு உள் ஒதுக்கீடாக கொடுப்பது தொடர்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தான் சென்னை மாவட்டத்துடைய தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் அறிவிப்பு என்பது இன்னும் வெளியாகாத ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாம ஒரு சில சிறிய கட்சிகள் தொடர்ந்து கூட்டணி தொடர்பாக அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் அணுகி பேச்சுவார்த்தையை நடத்திட்டு வராங்க. குறிப்பாக சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம், பார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ச்சியா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவர்கள் எந்தெந்த தொகுதியில போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்களோ அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்களும் இன்னுமே அறிவிக்கப்படாத ஒரு சூழல் இருக்கிறது. ஒருவேளை தொகுதிகள் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய பட்சத்துல அடுத்த கட்டமாக அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் என்பது மூன்றாவது கட்டமாக மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலையில பார்த்தோம் என்றால் அதிமுக வசம் 169 தொகுதிகள் என்பது இருந்தது. முதற்கட்டமாக 23 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக தற்போது 127 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மீதம் இருப்பவர்களுக்கான வேட்பாளர் பட்டியல் ஓரிரு நாட்கள்ல குறிப்பாக நாளைய தினம் வெளியாகுவதற்கு அதிகம் வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தற்போது வரைக்கும் 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை தவிர்த்து மீதம் இருப்பவர்களுக்கான பட்டியல் நாளை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சில கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு போக மீதம் இருப்பவர்களுக்கான வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.